பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப நடக்கிற விஷயத்த வந்து பாருங்க. ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்ல மீனா வந்து நினைச்சா, ஆனா அதே விஷயம் அவங்களுக்கு வந்து பெரிய அவமானமா மாறும் அப்படின்னு அவ கொஞ்சம் கூட வந்து நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் வந்து குடும்பம் சேரணும், எல்லா பிரச்சனையுமே வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற நல்ல மனசோட மீனா ஒரு பிளான் ஒன்று போடுறா. ஆனா அந்த ஒரு பிளான் அந்த ஒரு நிமிஷத்துல வந்து ஃபுல்லா வந்து உடைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்ல, அவ காப்பாத்த நினைச்ச தங்கமயிலும் அவ சமாதானப்படுத்த நினைச்ச கோமதியும் 2 பேருமே சேர்ந்து மீனா வந்து குற்றவாளி மாதிரி வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல மீனா உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரியுமா? நம்ம எல்லாருமே திங்க் பண்ற மாதிரி தான் மீனா வந்து திங்க் பண்ணிருக்காங்க. நல்லது செய்ய நினைச்ச நம்மளையே வந்து எல்லாருமே வந்து தப்பா நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும் அப்படின்றது மீனாவை பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆயிருக்கும். ஆனா கதையில இன்னும் பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டுல இன்னொரு ரகசிய பிளான் சைலண்டா வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. பாட்டியோட மனசுல வந்து போட்டிருக்கிற அந்த கல்யாண பிளான் பாண்டியன் குடும்பத்தையும் வந்து தலைகீழ வந்து மாத்த போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா வந்து உருவாக போகுது. அந்த பிளான் என்னன்னு தெரியுமா? அரசியும் குமாரியும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் காந்திமதியோட முடிவு. இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனா இந்த விஷயத்த கேட்ட உடனே அரசி லிட்டரலி வந்து ஷாக் ஆகி அப்படியே வந்து நின்னுறா. நான் அந்த குமார் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா போட்ட நல்ல பிளான் ஏன் இப்படி வந்து சொதப்புச்சு? தங்கமயில் சொல்ல வந்த அந்த ரகசியம் என்ன? காந்திமதி போட்ட இந்த கல்யாண பிளான் பாண்டியன் வீட்டுல எந்த மாதிரியான பெரிய பூகம்பத்தை வந்து கிளப்ப போகுதோ? கோமதி வீட்டுல வந்து டேரா போட்டிருக்கிற காந்திமதி அரசியை வச்சு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. தங்கமயில் வந்து கர்ப்பமா இருக்கிற விஷயத்த கோமதிக்கு வந்து தெரியணும் அப்படின்னு மீனா வந்து பிளான் பண்றா. தங்கமயிலுக்கு கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லிட்டு இவளும் அவளோட மாமியார் கோமதி கூட கோவிலுக்கு வந்து போறா. அங்க தங்கமயில் அம்மா கூட வந்திருக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகிறா மீனா. இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் மயில மட்டும் தனியா வந்து கூட்டிட்டு போய் கோமதி முன்னாடி நிறுத்துறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியணும்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல நடந்த சம்பவத்தை நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சீரியல் நடக்கிற சம்பவம் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நல்லது செய்ய நினைச்ச மீனா, இன்னொரு பக்கம் அதே நல்ல விஷயம் பெரிய பிரச்சனை வந்து மாறப்போகுது. மீனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்கமயில் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை வந்து கோமதி கிட்ட சொல்லி எல்லா பிரச்சனையுமே வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறா. அதனால தான் தங்கமயிலுக்கு வந்து கால் பண்ணி கோயிலுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து கூப்பிடுறா. அதே நேரத்தில் அவளோட மாமியார் கோமதியை வந்து கூட்டிட்டு கோவிலுக்கு வரா மீனா. ஆனா அங்க நடந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீனா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்ல. கோவிலுக்கு வந்து தங்கமயில் தனியா வரல, அவ அம்மா பாக்கிட்டி வந்து கூட்டிட்டு வந்திருக்கா. அதை பார்த்த உடனே மீனா ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஐயோ, இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இப்போ ஏதாவது பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு மீனா ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சம்பவ தங்கமயில மட்டும் தனியா கூட்டிட்டு போய் கோமதி முன்னாடி நிறுத்திடுறா. ஆனா அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. தங்கமயில பார்த்த உடனே கோமதி வந்து கடுப்பாகிறாங்க, அவளை வந்து திட்டுறாங்க. அதை கேட்ட பாக்கியம் அங்க வந்து கோமதி வந்து சண்டை போட போறாங்க. அந்த நேரத்துல மீனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்பவே வந்து உடஞ்சு போயிடுறா. நான் இவ்வளவு நேரம் வந்து பிளான் பண்ணி நல்ல விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சா இந்த சண்டை எல்லாத்தையுமே வந்து கெடுத்துருச்சு. என்ன நடக்குதுன்னே புரியாம கோமதி இன்னும் வந்து கோமம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதனால ஷாக் ஆன மீனா, ஐயோ எப்படியாச்சும் தங்கமயில் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை வந்து கோமதி சொல்லிடலான்னு பார்த்தா இந்த பாக்கியம் எல்லா பிளானுமே சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு தெனாவட்ட வந்து கோமதிட்ட வந்து சண்டை போட்டா கோமதி சும்மா இருப்பாங்களா என்ன? அவங்களும் அவங்க பங்குக்கு வந்து திட்டுறாங்க. இந்த பிரச்சனைனால தங்கமயில் சொல்ல வந்தது கேட்காம அங்கிருந்து கோமதி வந்து கிளம்பி போயிடுறாங்க. கோமதி மட்டும் இல்ல, தங்கமயிலும் மீனாவும் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? இப்ப பாரு, உன்னாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. நல்லது பண்ண நினைச்சு நம்மள 2 பேருமே வந்து திட்டிட்டு போறாங்களே அப்படின்னு மீனா செம்ம கோவத்துல வந்து இருக்கா. மீனா ரொம்ப அப்செட் ஆகிடுறா இதனால. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மீனா அதோட ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுத்துறா. இனிமே யார் பஞ்சாயத்துக்குமே போகக்கூடாது அப்படின்னு அதை டிசைட் பண்றா. வீட்டுக்கு வந்து அவ ஹஸ்பண்ட் சொல்லி மீனா வந்து புலம்பிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து ஃபார்ம் ஆக போகுது. அங்க காந்திமதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல பாண்டியனை கூப்பிட்டு சமாதானமா வந்து பேச ட்ரை பண்றாங்க. 2 பேருமே ஏன் வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சமாதானமா பேசுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா பாண்டியன் வந்து சமாதானமாகாம கோமதி மேல அதே கோவத்தோட தான் வந்து இருக்காரு. அதெல்லாம் அவளை வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் காந்திமதி ஒரு விஷயம் ஒன்று சொல்றாங்க. கோமதி பண்ணி வச்ச கல்யாணத்துக்கு இவர் இம்பிட்டு கோவப்படுறாரு, இனிமே நம்ம நடத்தி வைக்க போற கல்யாணத்துக்கு என்னவெல்லாம் பிரச்சனை பண்ண போறாரோ அப்படின்னு காந்திமதி சொல்றாங்க. அதை பக்கத்துல இருந்த அரசி வந்து கேட்டுறா. அப்பதான் காந்திமதி அவங்க மனசுல இருக்கிற பிளான் வந்து வெளிப்படையா வந்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கும் குமாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு அவங்களோட மனசுல இருக்கிற பிளான் வந்து சொல்லிடுறாங்க. காந்திமதி சொன்ன உடனே இதை கேட்ட ஷாக் ஆன அரசி, நான் அந்த குமாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லிடாதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட அவளும் வந்து அங்கிருந்து போயிடுறா. அநேகமா எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, பாட்டியால பாண்டியன் வீட்டுல வந்து ரொம்ப பெரிய பூகம் சீக்கிரமாவே வெடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு மட்டும் வந்து கன்ஃபார்மா வந்து தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இனி வர எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாண்டியன் வீட்டுல நடக்க போற விஷயத்தை நினைச்சாலே ஒரு பெரிய ஷாக்கிங் மாதிரி தான் வந்து இருக்கு. ஒரு பக்கம் மீனா வந்து நல்லது செய்ய நினைச்சதுக்காகவே எல்லாத்தையும் வந்து திட்டு வாங்கிட்டா, மனசுக்குள்ள ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. இனிமே யாரோட பிரச்சனையுமே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஆனா வாழ்க்கையில சில நேரம் நாம நல்லது செய்யணும்னு நினைச்சாலுமே அது உடனே வந்து நல்லதுன்னு யாருக்குமே வந்து புரியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கு. மீனா சொல்ல நினைச்ச அந்த ஒரு உண்மை கோமதிக்கு வந்து தெரிஞ்சிருந்தனா இவ்வளவு பெரிய சண்டையே வந்து நடந்திருக்காது. ஆனா விதி வேற மாதிரி வந்து விளையாடிட்டு இருச்சு. இன்னொரு பக்கம் சைலண்டா இருந்த காந்திமதி வந்து போட்டிருக்கிற பிளான் பாத்தீங்கன்னா அந்த கல்யாண பிளான் தான் இப்ப பெரிய பிரச்சனை வந்து மாறப்போகுது. அரசி குமாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் அவங்க முடிவு. ஆனா அந்த விஷயத்த கேட்ட உடனே அரசி சொன்ன வார்த்தை தான் சூப்பரா இருந்துச்சு. நான் அந்த குமாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பயந்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க.
போயிடுறா. அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுது. அரசி ஏன் இவ்வளவு பயந்தாங்க, குமார் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஏன் இவ்வளவு எதிர்ப்பா வந்து இருக்காங்க, இந்த விஷயம் வந்து பாண்டியனுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அவர் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ண போறாரோ அப்படின்றது தெரியல. ஏற்கனவே கோமதி மேல வந்து கோவத்தில் வந்து இருக்கிற பாண்டியன் இப்போ இந்த கல்யாண விஷயம் வந்து தெரிஞ்சதுன்னா வீட்டுல இன்னொரு பெரிய சண்டை வந்து வெடிக்குமா? ஒரு பக்கம் மீனாவோட உடஞ்ச மனசு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காந்திமதியோட ரகசிய கல்யாண பிளான், இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து பாண்டியனோட ஃபேமிலியில ஒரு பெரிய பூகம்பத்தை வந்து கிளப்ப போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயமா வந்து இருக்குது. அந்த பூகம்பம் எப்ப வெடிக்க போகுதோ, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வந்து எப்படி மாற போகுதோ, இந்த எல்லா பரபரப்பான டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே இனி வர பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி சீரியல் போகுது அப்படின்றது எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.